நார்த் 코리아ல இருக்கிற 기피주모 பத்தி உங்களுக்கு தெரியுமா? 1차 때 딱 뽑혔었는데 학교마다 이제 간부들이 돌아다니면서 문 벌컥 열고 들어오면서 웬 남자가 시커먼 남자가 옷 நம்ம ஊர்ல இருக்கிற விஷயத்தை கேட்டாவே நமக்கு தெரியாது. இதுல நார்த் கொரியா பத்தி எங்க தெரிய போகுது அப்படிதான் நினைக்கிறீங்க. கிபிச்சுமோ அப்படிங்கிற மீனிங் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஜாய் ஆர் பிளஷர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விசித்திரமான ஒரு வீடியோ தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியால செலக்டிவான கேர்ள்ஸை ஈஸியா சூஸ் பண்ணிட்டு சீக்ரெட் அலைட் குரூப்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த குரூப்போட வேலை வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்கிற உயரிய பிரசிடென்ட் சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம், எல்லாம் நம்ம கிம் ஜாங் உன் தான். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு பிளஷர் ஸ்குவாட் தான் இந்த கிபிச்சுமோவோட வேலை. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற டாப் லீடருக்கு, அப்புறம் பெரிய பெரிய ஆபீஷியல்ஸுக்கு, அப்புறம் ஃபாரின் டிக்னேட்டரிஸ் இவங்களுக்குலாம் சீக்ரெட்டா ஒரு சர்வீஸ் பண்றது தான் இந்த பிளஷர் ஸ்குவாட். லெட்ஸ் வெல்கம் டு பரத் டாக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1970ல கிம் டு ஜாங் அப்படிங்கிற ஒரு அவரோட தாத்தாவால தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1980ல கிம் ஜாங் இல் அவராலையும் இது எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற நம்மளோட நார்த் கொரியா லீடர் வந்து அபரிவிதமா எக்கச்சக்கமா இந்த ஸ்குவாடை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கிற ரகசிய தகவல் வந்திருக்கு. இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போற பெண்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிங்கிங் அண்ட் டான்சிங் குரூப். அங்க இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸுக்கு இல்ல டாப் லீடருக்கு இல்ல ஃபாரின் டிக்னேட்டரிஸுக்கெல்லாம் சிங்கிங் பண்ணி காமிக்கணும், டான்ஸ் ஆடி காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மசாஜ் அண்ட் தெரப்பி குரூப். இவங்களோட வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மசாஜ் பண்றது இல்ல தெரப்பி பண்றது, அதாவது ரிலாக்ஸேஷன் பண்றது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாப் ஆபீசர்ஸுக்கு, லீடர்ஸுக்கு, டிக்னேட்டரிஸுக்கு இதெல்லாம் வேலை. தேர்டா பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் குரூப். இவங்க மட்டும்தான் ரொம்ப பிளஷர் சர்வீஸ், சீக்ரெட் சர்வீஸ் எல்லாம் மித்தவங்களுக்கு பண்றது. ஸோ இந்த 3 வகையா தான் நார்த் பிரிச்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அந்தப்புறம்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா புதுசா வர பெண்களை செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மன்னர் கிட்ட வர வைக்கிறது. ஸோ இதுதான் அவங்களோட ரோலா இருக்கும். சீக்ரெட் அலைட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அவங்க இருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு குரூப் உள்ள வருது, ஒரு குரூப் எக்ஸிட் ஆகுது, அதை டோட்டலா இன்னு அவுட் எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் வந்து மக்களோட மக்களா டிராவல் பண்ணி சுத்திட்டு இருப்பா. அங்க இருக்கிறவங்க, அதாவது அங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற கேர்ள்ஸ் ஆகட்டும், இல்ல தியேட்டர் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்ல ஆக்டிவா அவங்க சுத்திட்டே இருப்பாங்க. யார் வந்து நல்லா ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 14ல இருந்து 20 வயசு இருக்கிறவங்க தான் அவங்களோட டார்கெட்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ் தான் அவங்க வந்து பிக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசிக்கல் பியூட்டி தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கணும், நல்லா ஃபேர் ஸ்கின்னா இருக்கணும், அதே மாதிரி லைட்டா ஸ்கின்னியா இருக்கணும். ரொம்ப குண்டா கொடுகொடுன்னு இருந்தாலும் அதை செலக்ட் பண்ண மாட்டாங்க. பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நார்த் கொரியா லீடர் வந்து ரொம்ப குள்ளமா தான் இருப்பாரு. ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி அந்த மீடியம் ரேஞ்ச், இந்த 5.3 5.4 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஹைட் தான் அவர் வந்து வேணும்னு விரும்புவாரு. ஏன்னா 5.5 எபோ போச்சுனாவே அவருக்கு அதிகமா பிடிக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா அதிகமா ரஷ்யாவெல்லாம் போக ஆரம்பிச்சாரு. ஸோ ரஷ்யாவோட கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா லாங்கா தான் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவர் 5.7 வரைக்கும் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு ரீசெண்டா. அடுத்த பேராமீட்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து பொலிட்டிக்கலா லாயல்ட்டியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில யாராச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்ல லாயல்ட்டியா இருக்காங்களா, இல்ல டிஸ்கானஸ்டியா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா ட்ராக் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஓகே ஆச்சுன்னா தான் அடுத்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கே போவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஹெல்த் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி டெஸ்ட், விர்ஜினிட்டி டெஸ்ட். ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு செட்டப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி இதுல எதுவும் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சைலண்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வீட்லயே விட்டுருவாங்க. அவங்க வீட்டுல வந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்க பொண்ணு வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண போறாங்க, நம்ம நாட்டோட உயரிய தலைவருக்கே சேவை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த ஒரு விரலை தொட்டுட்டு வேணுமா வேண்டாமான்னு சொல்ற கான்செப்ட் தான் இந்த நார்த் கொரியால. அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பேரண்ட்ஸா இருக்கிறவங்கனால ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது. அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணி எங்க பொண்ணை உங்ககிட்ட அனுப்ப முடியாதுன்னு வார்த்தையை சொன்னாங்கன்னா சிம்பிளா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க குடும்பமே இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, காலி பண்ணிடுவாங்க. இந்த ஒரு வாரத்தை தொட்டுட்டு நீங்க கம்பல்சரி இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சுட்டு அங்கிருந்து அவங்களோட கேர்ளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி சப்போஸ் அந்த கேர்ளை கூட்டிட்டு போனாங்கனாலும் திரும்பி வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க. இயர்லி ஒன்ஸ் ஒரு கிஃப்டோ ஏதோ ஒரு திங்ஸை மட்டும்தான் அனுப்பிச்சுடுவாங்க. உங்களுக்கு
ராயல்ட்டியா வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க, ரேஷன் வந்து அதிகமா தருவாங்க. அதே மாதிரி நீங்க பயத்துல வாழ தேவையில்லை. கண்டிப்பா ஒரு பெத்த அப்பா அம்மா வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் தான் அந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா இன்டர்வியூல கூட அந்த நார்த் கொரியால இருந்து தப்பிச்சுட்டு வந்த ஒரு விமன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. Unbelievable chapters of my life. My experience being selected for North Korea's Pleasure Squad. அவங்க வந்து பிளஸர் ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருந்தாங்களாமா. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஒரு ஆஃபீஸர் வந்து அப்படி பேசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து நம்மளோட உயரிய தலைவருக்கு பிளஸர் ஸ்குவாட் இதுல ஜாயின் ஆக போறாங்க, இந்த நாட்டுக்காக உங்க பொண்ணு தியாகம் பண்றாங்க, எலைட் குரூப்ல ஜாயின் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வேற வழி இல்லாத அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க வந்து ட்ரெயின் டிராவல் பண்ணி அந்த கேபிட்டல், அதாவது நார்த் கொரியாவோட கேபிட்டலுக்கு ரீச் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். ஏன்னா அந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா காமன் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும்னா நம்ம நாடு மாதிரி நிறைய ட்ரெயின் எல்லாம் இருக்காதுங்க, குறிப்பிட்ட ட்ரெயின் தான் இருக்கும். அது அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் சொல்லுவாங்க. சப்போஸ் கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா போய் சேர்றதுக்கே 4 நாள் 5 நாள் 6 நாள் அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஸ்குவாட்ல செலக்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப டயர்டே ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்ல விட்டுருவாங்க. அதாவது எப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப டயர்ட் ஆகாத அங்க போய் செலக்ட் ஆகிற வரைக்கும் இவங்க ரொம்ப சூப்பரா பாத்துக்குவாங்க. மித்த பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மேல தொங்கிட்டு வர்றது, சைட்ல வர்றது, ஸோ எப்படின்னா ரண கொடூரமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேற வழி இல்லை, அந்த நாடு வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டே சொன்ன அப்படி என்னன்னா, நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மால் நியூட்ரிஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த உணவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை ரெண்டு வேலைங்கிறதே ஒரு பணக்கார வீடுங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஒரு வேளை அப்படிதான் ஃபுட்டே கிடைக்கும். இந்த எலிக்கறி அதெல்லாம் கூட வீடியோஸ்ல நிறைய வந்துருந்துச்சு. ஆனா என்னன்னா நார்த் கொரியா ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிறங்காட்டிக்கு வெளியே விட மாட்டோம். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது அப்படி செலக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் கொடுக்கறது என்ன, டக் கறி, சிக்கன் கறி, மட்டன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் இம்போர்ட் பண்ண சாக்லேட்ஸு, எக்ஸ்ட்ரா ஃபுட் கேரு, இந்த மாதிரிலாம் ரொம்ப, அதாவது அந்த பெண்களை வந்து ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாலும் அங்க இருந்து நம்ம வந்து வீட்டுக்கு திரும்ப வரவே முடியாது. அதுதான் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்ல முடியும். ஒரு நரக வேதனையான வாழ்க்கை தான் அந்த நார்த் கொரியால நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24/7 உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி லக்ஸுரி ஐட்டம்க்கு பஞ்சமே இருக்காது. நீங்க இம்போர்ட் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ், கெஜெட்ஸ்னா அதாவது சும்மா அந்த டாய்ஸ் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மித்தபடி இந்த செல்போன், மொபைல் டிவைசஸ் அலோவ் இல்ல. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபியூம்ஸ், இந்த லோஷன்ஸ், இந்த ஃபிராக்ரன்ஸ், அதாவது இந்த அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க. செல்ஃப் ஐசோலேஷன், அந்த ஸ்குவாட்ல இருக்கீங்க அப்படின்னா மக்களோட அதிகமா தொடர்பு இல்லாத அந்த ஓரியன்டா இருக்கிற கேர்ள்ஸ் கூட மட்டும்தான் நீங்க அதிகமா கான்டாக்ட்ல இருப்பீங்க. இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பா இருக்குங்க. ஒன்ஸ் அது செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7 years நீங்க சேவை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆயிருக்கலாம். அப்படி ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லீடர் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதாவது அவங்களோட சேவையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்களை வந்து நார்த் கொரியால இருக்கிற டாப் லீடர்ஸுக்கே வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து யாரும் எங்கேயும் வெளியே வந்து அவுட் சைட்ல பேசக்கூடாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுரிமை அது சும்மாவே நார்த் கொரியால இருக்காது. ஸோ இந்த என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி கொடுத்துருவாங்க. டோட்டலா என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, உங்களுக்கு என்ன செலவு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியன்ஸ் டாப் லீடர்ஸுக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஸ்குவாட்ல இருக்கிறவங்கள. ஆனா நார்த் கொரியா என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே வந்து அயல் நாட்டில் இருக்கிற கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஓவரா சீனை போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்கிருந்து தப்பிச்சு வர கேர்ள்ஸ் வந்து தங்களுக்கு நடந்த ரொம்ப கொடுமையான விஷயத்த பயங்கரமா ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பிளஸர் ஸ்குவாட் வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி இருக்காங்க. எது எப்படியோ நம்ம இருக்கிற நாடு வந்து ரொம்ப சேஃப்டியா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நார்த் கொரியா மாதிரி ஒரு கண்ட்ரில போய் மாட்டிட்டோம்னா வாழ்க்கையே நரகம் தான். ஏன்னு சொல்லிட்டா அங்க வந்து பேச்சு சுதந்திரம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை வந்து இப்படி தப்பா பயன்படுத்துறாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும். என்ன வியூவர்ஸ், இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர்ஸான வீடியோ வந்துட்டே இருக்கோம்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.